யாருக்குமா உடல்நிலை? யாருக்கு உடல்நிலை என்ன செய்யுது? உண்மையிலே நீங்கள் அதை கேட்க வந்தாலும் வேறு எதை கேட்க முடியும். வாங்க. தேடினேன் வந்தது. உட்கார முடியாதுல்ல? என்ன வேணும்? கால் வலி. கையை கொண்டா, வா பக்கத்தில் நிமிந்து நெல். என்னையவே நினச்சிக்கா, கண்ணை மூடிக்கா பேசாமல். ஓகே, கால் வந்துட்டு வரலாம். வலது பக்கத்தில் உள்ள இடுப்பு சவ்வு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வலி சாதாரணமானது தான், மாந்திரிகம் சம்மந்தமான விஷயம் இல்லை. அதனால் வீணாக குழப்பம் பண்ணி பிரச்சனையாக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லவே இல்லை. புரியுதோ? உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வந்துக்கிட்டு இருக்கு, அதனுடைய துணை உனக்கு இருக்கும். என்ன 90 நாளையில் இந்த வலி வேதனை இல்லாமல் நிம்மதியான சரீரத்தோடு என்னை சந்தோஷமாக வந்து பார்ப்பாய். நிறைந்த செல்வமும் பெறுவாய். வேறு என்ன வேணும்? நல்லாரு, ஐஸ்வர்யமாக இரு. கர்மசாமிக்கு என் பொண்டாட்டி வருவாளா வரமாட்டாளா? உன் பொண்டாட்டினா வந்து தானே ஆகணும். கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை பார்த்து மறைத்தார், காட்டி மறைத்தார். கண்ணில்லாதவங்க முன்னால் ஓவியத்தை வரைஞ்சா தெரியுமாட? ஒன்றுமில்லாத போயிட்ட போய் என்னைய வாக்கப்பட்டு வாழ வச்சுட்டாங்க எங்கள் அப்பன் அத்தா. இவங்க கூட வாழ்ந்து நான் என்ன சந்தோஷத்தை அடைய போகிறேன்? அங்கே இருக்கிறத விட நான் இங்கேயே இருந்துக்கிடுதோம்னு ஒரு முடிவில் இருக்கா உன் பொண்டாட்டி. கால் வந்துட்டுவான். கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று அங்கவனை எதிர்கொள்வர். அப்படி தானே? படிக்காத முட்டாளாக இருந்தாலும் கையில் பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் படித்தவங்க கூட அவங்ககிட்ட வேலை வைப்பாங்க. ஒரு பெரிய படிக்காத ஒரு முட்டாளாக இருந்தாலும் அவன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா படித்தவங்க கூட அவன்கிட்ட வேலை பார்ப்பான். உண்மையா இல்லையா? அதான் செல்வத்தினுடைய மரியாதை, செல்வத்தின் மரியாதை. கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று அங்கவனை எதிர்கொள்வர். இல்லானை இல்லாடு வேண்டாள். இல்லான்னா யார்? புருஷனை. புருஷனை இல்லாள்னா யார்? பொண்டாட்டி. பொண்டாட்டியும் வேண்டாம். இந்த பிச்சைக்கார பேருக்கு வாக்கப்பட்டு நான் என்னத்தை கண்டம்பா. இல்லானை இல்லாடு வேண்டாள், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள். புள்ள கூட அவன் என்ன இந்த பிள்ளையை பற்றதுக்கு நாயை பற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்பா. ஏன்? தளர்ந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட வக்கு இருக்காது. அப்போ அந்த இடத்துலையும் விளையாடியது எது? செல்வம். அப்போ தாயும் கூட அதை என்ன செய்தா? வெறுத்துருதான். அதனால் எல்லோரும் பணத்தை தேடுங்கள். என்ன? பணத்தை தேடுங்க. உண்மை இது. பணத்தை நீங்கள் இழந்து பேசக்கூடாது. ஒரு தத்துவஞானி சொல்லுவார், பணத்தை நீங்கள் நேசிக்கணும் பார். நீங்கள் பணத்தை நேசிக்கணும். பணம் எனக்கு வேண்டும், பணமே நான் உன்னை விரும்புகிறேன், பணம் என்னும் செல்வமே நான் உன்னை ஆட்கொள்ள விரும்புகிறேன், எப்பொழுதும் நீ என்னோடு இருக்க வேண்டும் அப்படி சொல்லி நேசிங்க. அப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னாரு. அப்போ அந்த உள்மனதுக்குள்ளே அந்த தாட் வந்துடணும். அப்படி வரும்பொழுது அந்த உள்மனதுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆன்மாவில் கலந்து, ஆன்மா நம்முடைய அதிர்வில் கலந்து, அதிர்வு பிரபஞ்சத்தில் கலந்து, அந்த பணம்ங்கிற கான்டாக்ட் எங்கே இருக்கோ அது அப்படி நம்மளை தொற்றும்லாம். இது ஒரு மாயை அல்ல, இது ஒரு திறன், இது ஒரு மனோதத்துவ திறன். அதனால் எல்லாருமே மனதார பணத்தை நேசியுங்கள். புரியுதா? நிலையாமை தத்துவத்தை மனதில் கொடுத்து அதை யாரும் உதறிடாதீங்க, அதை நேசியுங்கள், கிடைக்கும். உனக்கு தான் எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு நிறைந்த தோற்றம் இருக்குது, வலிமை இருக்குது. ஆனால் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு வருமானம் இல்லை. அந்த வருமானம் இல்லாத வேதனையில் நீ இப்போ துயரமாக இருக்க, பொண்டாட்டி பிள்ளை சேராமல் இருக்குது.
அவங்கள சேர்த்து வச்சா போதுங்களா? கால் வந்துட்டோம். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவமும் இல்லை. வா, உன் முன்னாடி பிள்ளை உன்னை தேடி வந்துடுவாங்க, விரும்பி வருவார்கள், நன்றோடு இருப்பார். அது வந்த பிறகு அதுக்கு அடுத்து கட்டி போடுவேன்டா, போடா. நல்லா சாப்பிடாமல் போயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். கர்மசாமிக்கு பிள்ளையின் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யாரும் உண்டுமா? யாருக்கு கல்யாணம்? உன் உடல்நிலை பெருமாள் கோயிலில் போய் தீர்த்தம் குடிக்க சொன்னேன், அப்படியா? சரி, ஓகே, கால் வந்துட்டு வாங்க. கிளிப்பிள்ளையாக இருக்கான், என்ன கிளிப்பிள்ளை நம்ம பக்கத்தில் வாங்க. அன்னம்பூவே மண்ணோடு கிளியே, உட்காரு. அன்னம்பூவே மண்ணோடு கிளியே, இல்லிக்கூட மாடருமை அன்னர் தலையிடை கடை மாணாக்கர்னு சொல்லி பவனந்தி முனிவர் நன்னூரில் ஒரு சூத்திரம் சொல்லுவார். படிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் டீச்சரா? நன்னூல்னு ஒன்று இருக்குது. கிளிப்பிள்ளை எவ்வளோ உயர்ந்த பிள்ளை தெரியுமா? நம்ம சொன்னதை தான் சொல்லும், அது தானாக சொல்லாது. கிளிப்பிள்ளையினுடைய தத்துவம் என்ன? அம்மா அம்மா, அப்பா அப்பா, தாத்தா தாத்தா, வாரையா வாரையா. அது வாரையான்னு கேட்டால் வாரமுல்லா போய் சொல்லணும், இல்லைன்னா வரமாட்டோம்ல சொல்லணும். வாரையா வாரையா அப்படி சொல்லணும், புரியுதா? அப்போ சிந்தித்து சொல்லக்கூடிய ஆற்றல் கிளிக்கு இல்லை. அது சொன்னதை அப்படி சொல்லுவதனால அது கிளிப்பில்லை. அதை மாதிரி இவன் சொன்னதை தான் செய்வானே தவிர தானாக சிந்தித்து சொல்லக்கூடிய மண்டை இவனுக்கு இல்லை. உண்மையா? கால் வந்துட்டு வா. நான் தான் விவரத்தை சொல்லிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? இதே மாதிரி ஒரு கிளியை கொண்டு வந்து சேர்த்துருவோம். சோடி பூரா ஒன்று. இந்தா, உனக்கு ஒரு ஜோடி கடவுள் படைக்காமலாம் இருப்பான். கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்குறேன். மகிழ்ச்சியோட வாழ்வாய். இவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கும், நல்லா இருப்பான், சந்தோஷமாக இருங்க. பிள்ளை மைசூரிமா இருக்கும். இந்தா, உனக்கு மருந்தை பற்றி பிறகு பேசுவோம். இந்தா, புண்ணியமார் மகளே கேட்டோம். ஆமாம், சாப்பிட்டு போங்க. ஆத்திரமாக அறகுறையாக போயிடாதீங்க. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? சேலமா? இதானே பார்த்தேன். தான் பார்க்குற தொழில் தடங்களாக இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தது யார்? என்ன தொழிலுமா? என்ன தொழில் அண்ணாச்சி? நீங்கள் என்ன தொழில் பார்க்குறேன்? வேணுடா, வசூல் பண்ணுற வேறு. நீங்கள் வாங்க, கால் வந்துட்டு வரலாம். டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தமான தொழில் தானே அது? நூல் சம்மந்தமான தொழில். பக்கத்தில் வரலாம். மாரியம்மா மாரியம்மா, தாய் மாரியம்மா எங்கே இருக்கா? பக்கத்தில் இருக்கா? அண்ணே, அப்புறத்தை தேடி போனேன், அக்கறையில் இருப்பான்டா முனியாண்டின்னு ஒரு சாமி. முனியாண்டி அக்கறையில் இருக்காரா? ஓடும் ரயிலுக்கு இடையில் ஒரு ஊரணியப்பா. ரயில் ரோடு எங்கே இருக்குப்பா? அது பக்கத்தில் ஒரு சின்ன குளம் கிடக்கு, ஊரணி மாதிரி கிடக்கா. அதான் உங்கள் ஏரியான்னு. காலில் விட்டுவாங்க. நான் பிள்ளையால் பட்ட துன்பம் பெருந்துன்பம். எதுவும் பொய் சொல்லிட்டேனோ டக்குன்னு? எங்கே இருக்குது பிள்ளை? இப்போ அவங்களால தான் உங்கள் மனதெல்லாம் துன்பப்பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க மட்டும் தெளிவாக இருந்தால் இந்த தொழிலும் ஓடும், இந்த கடனும் தீரும், உங்கள் வாழ்க்கையே நிம்மதியாயிரும். ஆனால் ஒரு நாள் கூட தூங்காமல் உடம்பில் அந்த தொப்புளில் இருந்து இங்கே வர அக்கினி எரிஞ்ச மாதிரி உள்ளுக்கு உனக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம்.
பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாறியனே. இந்த கடல்களை தீர்த்து தாரேன். இடையில போலீஸ் வழக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சில குழப்பங்கள் நடந்துருச்சு. அதெல்லாம் வராமல் காப்பாற்றுறேன். உன்னை நியாயமாக வாழ்வதற்கு வேண்டிய வருமானத்தையும் தந்து தெளிவாக்கி தந்தா போதுங்களா? பெரிய பையனை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம். 3 மாதம் கால அவகாசம். இப்போதைக்கு உன் தொழிலுக்கு நான் பணமும் தரேன், நடத்தியும் தரேன். கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கும். பக்கத்தில் வாம்மா. நல்லா இரு மகளே, சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு வாப்பா, வா, கால் வந்துட்டு வா. வா. நீ வேலை உட்கார தெரியாதா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சடையாண்டி முனியாண்டி சாம்ப சிவன் சித்தாண்டி என் உடையாண்டி உள்ளத்தில் இருக்கிறியும் வாடி வாப்பா. என் கோடாங்கி அடித்து வார்த்தை குறிகாரம் பலவும் சொல்லி வச்சிருக்க தாயத்து கவர்த்தி போடு தூரத்தான். தாயத்து கட்டிருக்கிய? தாயத்து வேற எங்கேயும் வச்சுருக்கிய? வீட்டில் இருக்கா? அது தூர கலத்தி போடுறா. பிரயோஜனம் இல்லைடா முட்டா பையலே. கால் வந்துட்டு ஓஹோப் ஓஹோப் ஓஹோப். வேலைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சத்தம் போட்டு பார்க்க சரியான ஒரு நிலைகள் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வேலையில் மாற்றம் கிடைக்குமா, இதுதான் இருக்குமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. 3 மாதத்துக்கு இதே தான் நடக்கும். அதுக்கு பிறகு மாற்றத்தை உருவாக்கி தரேன், பணமும் தரேன், வாழ வைக்கேன். வேறு என்ன வேணும்? உன் பொண்டாட்டியை சமாளித்தாலே ஒரு பெரிய விஷயமாச்சே லைஃப்பில். சரியா? இந்தா 6 மாதத்துக்கு பிறகு உனக்கு ஒரு லக்கு அடிக்கி அதில் வீடும் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கும். போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மதா நல்ல பெறமா விழுது வார்த்தை. திருச்சி மாநகர். திருச்சி அது யாரு? நீ அப்பங்க வந்து உட்காரல? மகாசக்தி சுரூபாய நமோ நாராயணாம். 2 பேரும் வாக்குவாதம் பண்ணாமல் மன அடக்கத்தோடு இருங்க. செல்வம் கிடைச்சாச்சு. புண்ணியமாக இருக்கு. இங்கே வந்து நீ உட்காரலையே முதல்ல. சரி, பரவாயில்ல, சரியாக்கிடுவோம். அடுத்த முறை சந்திப்பில் சரியாக்கி. புண்ணியமாக இருக்கு. சாப்பிட்டு போங்க. எந்த ஊர்? திருச்சியா? ஆமாம். ஆடுறா, நான் உன்னை கூப்பிடுறியே, நீ வந்து நிற்கிற. திருச்சி தான் கூப்பிட்டேன். இன்னதுக்கு தான் கூப்பிட்டேனா? கூப்பிடலையே. பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாரு? வாமா. கால் வந்துட்டு வா. பொதுநலத்தொண்டு ஊரார் புரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தம்பி, என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன பாட்டு பாடினேன்? ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. அது சினிமாவை தானே படம். கால் வந்துட்டோம். மக்கள் நலம் மக்கள் ஒன்றுங்க. என்னடா செய்த படம் சினிமா துறையில்? ப்ரொடக்ஷனில் இருக்கியா? நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்குமே. ஏன் அது என்னாச்சு? ஆக்சிடெண்ட் ஆகிடுதா? எந்த நிறைய கம்பெனிகள் உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் இருக்குமே. அப்பா அங்கே வர சொல்லு. அப்பா வர சொல்லுங்க. அழக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அழுது என்ன நண்டோம் உட்காருங்கண்ணே. தம்பி, உன்னுடைய குடும்பத்தில் வந்து மாந்திரிகம் சொந்தமாக நடந்திருக்குமோ என்ற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது.
நடந்தது உண்மை. அதில் ஒரு சின்ன சந்தேகம், உன் தொழில் போட்டியில் அங்கேயே நடந்திருக்குமா அல்லது இங்கே எதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். சரிண்ணா? என்ன நடந்தது உண்மை, எங்கே நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்ல வேண்டாம். என்ன இந்த நிலைகள்லேருந்து உங்களை நான் விடுதலை ஆக்கி தந்துடுறேன். மீண்டும் ஒன்று அதே சினிமா துறைக்கு போக வைக்கிறேன். என்ன உங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போ மனநிலைகள் சரியில்லை, மனோதத்துவ ரீதியாக உள்மனது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஸ்கின் டிசீஸ் வந்தது மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ், தோல் நோய் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. நைட்டில் சரியாக தூங்க முடியாது. ஆமாம், அதனால் இந்த குழப்பமெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே தீர்ந்துடும். சரியா? ஆமாம், என்னைய 3 முறை நீ என்னை பார்க்கவா, உன்னை நான் சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. கவலைப்படாதக்கா, கடவுள் நினச்சா, பிரம்மா நினச்சா ஆயுஷ்கா பஞ்சம். என்னடா? ஆமாம், சினிமாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் என்னுடைய யூடியூப்பை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணியிருப்பீங்க. சினிமாவை பற்றி தான் நிறைய சொல்கிறாரு, சினிமா பாடல்களை நிறைய கையாளுதார், கவிஞர்களை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கலாம் சிந்திச்சிருப்பீங்க. அப்படின்னா எனக்கு சினிமாவை பற்றி தெரியும்னு தானே அர்த்தம். சினிமாவையும் தெரியும், சினிமா டிபார்ட்மெண்ட் எப்படிப்பட்டதுங்கிறதும் எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கேரக்டரில் எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்திருக்க மாட்டாங்கங்கிறதையும் எனக்கு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? நான் சொன்னது நீ உடனே உள்வாங்கி சிந்திக்கிற. நீ அந்த சப்ஜெக்டை தூர விட்டுரு. நடந்ததை மற, நடக்கப் போவதை நினை, புண்ணியம் கிடைக்கும் உனக்கு. இந்தா ஜெயிச்சு தரேன், 6 மாதத்தில் உனக்கு வீடு வாங்கி தரேன். பக்கத்தில் வாமா. அப்பா சொத்து நீதிமன்றத்து வாசலில் நிற்கி ஜெயிச்சு தரேன். வாங்க, வரணும், கண்டிப்பாக ஜெயிப்போம். நல்லா இருங்க. ஓகே. யார் அது? துறை என்ன ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களே? நீங்களே வாலண்டரியாக போட்டிருக்கீங்க. எந்த பேட்டியும் நச்சுக்கு நிற்கக்கூடாது, அப்படி தானே? மகாலை கட்டி கொடுத்தாச்சா? பெரிய புண்ணியம் செஞ்சுட்டீங்க. வாங்க. கருப்பசாமிக்கு என்றைக்கும் உயர்ந்திருக்கணும். எங்களுக்கு அண்ணன் இவர், புரியுதா உங்களுக்கு? உங்களை மாதிரி நாங்கள் அடுத்தவங்க இல்லை. சந்தோஷமாக இருங்க.